ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா மகாராஷ்டிரால இருக்கிற சத்ரபதி சிவாஜி நகர் சாம்பாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். அவுரங்காபாத்தோட புது நேம் தான் வந்து சத்ரபதி சிவாஜி நகர் சாம்பாஜி நகருங்க. சிவாஜினே வருது. சிவாஜி நகர் வந்து பூனே, சாம்பாஜி நகர் வந்து அவுரங்காபாத். ஸோ இங்கிருந்து வந்து நம்ம ஃபேமஸ் டூரிஸ்ட் லொகேஷனான அஜந்தா கேவ்ஸ் போறோங்க. நேற்று வந்து எல்லோரா கேவ்ஸ் போயிருந்தோம். இன்னைக்கு வந்து அஜந்தா கேவ்ஸ் டிராவல் பண்ண போறோம். இங்கிருந்து வந்து 90 கிலோமீட்டர்ஸ், ஸோ 2 to 3 hours ஆகும். ஸோ வாங்க டிராவல் வாக்குள்ள போலாம். நம்ம MSRTC பஸ்ல தான் டிராவல் பண்ண போறோம். மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஸோ இங்க நிக்குது பாருங்க லால்பரி பஸ்ஸஸ், சிவப்பு பஸ்ஸஸ், அல்லது இந்த பக்கம் போகுது பாருங்க ஒரு கிரீன் கலர் எலக்ட்ரிக் பஸ், அதுல டிராவல் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம சாம்பாஜி நகர்ல இருந்து அஜந்தா கேவ்ஸ் போற டிராவல் vlogக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, இதுதான் வந்து மகாராஷ்டிரா சாம்பாஜி நகர் பஸ் ஸ்டாண்டுங்க. காலங்காத்தாலேயே எவ்வளவு பிஸியா இருக்கு பாருங்க. அங்க இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் பஸ் வந்து ஜல்கான் போற பஸ்ங்க. ஜல்கான் போற பஸ் தான் வந்து அஜந்தா கேவ்ஸ் வழியா போகும். ஸோ நாம கண்டக்டர் கிட்ட கேட்டு சீட் இருந்துச்சுன்னா அதுல ஏறுவோம், இல்லாட்டி அடுத்த பஸ்ல ஏறுவோம். நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் லால்பரி பஸ்ஸஸ் இருக்கு, நம்ம ஒரு TNSTC பஸ்ஸஸ் மாதிரி. LED ஸ்கிரீன்ல டைமிங் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிட்டே இருப்பாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம் சீட் இருக்கானு. சத்ரபதி சாம்பாஜி நகர் டு ஜல்கான் போற பஸ். மக்களே, இந்த பஸ் அஜந்தா கேவ்ஸ் போகுதுங்க. ஸோ போட் பண்ணிக்கலாம். அழகா எலக்ட்ரிக் பஸ்லயே டிராவல் பண்ண போறோம். 90 கிலோமீட்டர்ஸ் இங்கிருந்து. மக்களே, அந்த எலக்ட்ரிக் பஸ்ல சீட் இல்லைங்க. நம்ம நெக்ஸ்ட் பஸ்ல போலாங்க. ஆசையா இருந்த ஃபர்ஸ்ட் பஸ்லயே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி நமக்கு சீட் இல்லை. சரி பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் பஸ்ல டிராவல் பண்ணுவோம். எவ்ரி ஹாஃப் அன் அவர் ஒரு பஸ் இருக்குமா ஜல்கானுக்கு, வெயிட் பண்ணுவோங்க. எலக்ட்ரிக் பஸ்ல இருக்கிறத விட லோக்கல் பஸ்க்கு நிறைய ரஷ் இருக்குங்க. இந்த மாதிரி பஸ் தான் போகும் போல லோக்கல் பஸ்னா. சரி பார்ப்போம், இடம் இருந்துச்சுன்னா இடம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். இங்க இருக்கிற எல்லா மக்களுமே வந்து ஜல்கான் பஸ்ஸுக்கு போற மக்கள் தான். நம்ம பார்த்த விண்டோ சீட் பிடிக்கணும், அப்பதான் vlog பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். காலங்காத்தாலேயே எவ்வளவு கூட்டம் பாருங்க. மக்களே, இது நெக்ஸ்ட் ஜல்காவ் போற பஸ்ஸுங்க, MSRTC பஸ். ஐ திங்க் இது கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன். இதுல போட் பண்ணிட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செம்ம மொரடான MSRTC பஸ்ல போட் பண்ணியாச்சுங்க. வெளியிருந்து பார்க்கதாங்க வந்து மொரட்டு பஸ் மாதிரி இருக்கு. உள்ள வந்து பார்த்தா செம்ம கியூட்டா இருக்குங்க. டிரைவர் கண்டக்டருக்குன்னு தனி கேபின் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு தனி ரூம் மாதிரியே இருக்கு. சீட்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா குஷன் சீட்ஸ். அண்ட் 2+2 சீட்டர் தாங்க. நம்ம ஒரு TNSTC பஸ்ஸஸ் மாதிரி 3+2 சீட்டர் கிடையாது. பஸ்ஸே வந்து கொஞ்சம் ஸ்மால் பில்டு தான் நினைக்கிறேன். பின்னாடி இருந்து ஏறுறதுக்கு வழி கிடையாது, ஃப்ரண்ட்ல இருந்து மட்டும் தான் ஏற முடியும். இப்ப புதுசா விட்டு இருக்கிற பஸ்ஸஸ் பாருங்க, அதுவும் பக்கத்துல நிக்கிறது வந்து மொரட்டு பஸ். இப்ப நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோமே அந்த மாதிரி பஸ். ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இது நல்லா தகர டப்பாவா செம ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அதே வந்து பக்கத்துல இருக்கிற அந்த மாடர்ன் பஸ் வந்து எவ்வளவு செம பாலிஷ்டா இருக்கு. சோ புதுசா வர்ற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே விட்டுட்டு இருக்காங்க இப்ப இருக்கிற மாடர்ன் நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி. பட் என்ன, நம்ம பஸ் ஸ்டாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் தான் பார்த்தா மகாராஷ்டிரால அப்படியே என்னடா இப்படி இருக்கு, நம்பர் 1 ஸ்டேட்னு சொல்றீங்க, ஆனா இப்படி வச்சிருக்கீங்களே அப்படின்னு தோணும். இங்க சாம்பாஜி நகர்னு மட்டும் இல்லைங்க, நம்ம பூனால இருக்கிற ஸ்வர்கேட் பெரிய பஸ் ஸ்டாண்டே வந்து இப்படிதாங்க இருக்கு. ப்ராப்பரான அந்த ஒயிட் டாப்பிங் கிடையாது, தார் ரோட்ஸ் கிடையாது, பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து அவ்வளோ மாடர்னா இல்லை. பட் ரோட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகேங்க, ரொம்ப மோசம் நல்லா சொல்ல முடியாது. கொஞ்சம் டஸ்ட் பொல்யூஷன் இருக்கு எல்லா ஊர்லயுமே. பூனால நான் டிராவல் பண்ண, மகாராஷ்டிரால டிராவல் பண்ண இடத்துல எல்லாமே பை டிஃபால்ட்டா வந்து டஸ்ட் பொல்யூஷன் இருக்கு. நான் லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்ரி டைம் 24/7 ஃபுல்லா பாடியை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு முகத்துக்கு எக்ஸ்பெஷலா வந்து முக்காடு போட்டு முகமுடி போட்டு தான் வெளியவே வராங்க. சில சமயம் நிறைய ஆம்பளை பசங்களே வந்து அப்படிதான் வராங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆபீஸ்ங்க, நம்ம சாம்பாஜி நகரோட
போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆபீஸ். ஸோ காலங்காத்தால செம பியூட்டிஃபுல்லான மார்னிங்ல நம்ம சாம்பாஜி நகர்ல இருந்து அஜந்தா கேவ்ஸ் நோக்கிய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேத்து வந்து எல்லோரா கேவ்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்க. அப்படியே அசந்து போயிட்ட. சாம்பாஜி நகரை வந்து சிட்டி ஆஃப் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட முன்னாடி பேரு வந்து அவுரங்காபாத்துங்க. நம்ம முகல் மன்னர்கள் அவுரங்கசீப் எல்லாம் இருக்காருல்ல, அவரெல்லாம் ஆண்ட பகுதி. அதனால வந்து இது அவுரங்காபாத் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல 2023ல நம்ம முகல் எம்பையரை திருப்பியும் வென்ற நம்ம சிவாஜி மகாராஜா அவரோட பையன் சாம்பாஜி மகாராஜாவோட பேர்ல நிறைய பெயர் மாற்றங்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா அகமது நகர் அகல்யா நகராகவும் அவுரங்காபாத சத்ரபதி சாம்பாஜி நகராகவும் ஆக்கிட்டாங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா நம்ம ஓவர் பிரிட்ஜஸ்ல இருக்கிற லைட் கம்பங்கள் இருக்குல்ல, அதுல எல்லாம் வந்து நேத்து நம்ம எல்லோரா கேவ்ஸ்ல இருந்து திரும்பி வரும்போது பாக்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பாஜி நகர் வந்து ஒரு ப்ராப்பர் மராத்தா ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு சொல்லாங்க. ஆக்சுவலா நேத்து வந்து சத்ரபதி சிவாஜி அவர்களோட ஜெயந்தி திவஸ்ங்க. ஜெயந்தி திவஸ்னா பிறந்த நாள். அதுக்கு என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க தெரியுமா? ஊரே வந்து அவரோட கொடிய அவங்களோட வெஹிக்கிள்ஸ்ல, வீட்டுல, அரசு அலுவலகங்கள்லன்னு ஃபுல்லா கட்டிக்கிட்டு செம்ம பியூட்டிஃபுல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், இவங்க மராத்தி தேசியத்தை எப்படி பாதுகாக்கிறாங்க, கட்டி பாதுகாக்கிறாங்க, நம்ம எப்படி வந்து தமிழ் தேசியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நாம வந்து ஏமாளிகளா சுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி நிறைய நான் பேசிட்டேன். ஓகேவா? சோ அந்த வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அதெல்லாம் வந்து நான் அப்படி நினைச்சது வந்து கரெக்டான தாட் தானா, இல்ல உங்களுக்கு இந்த விஷயத்துல உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ நம்ம வீரர்கள், நம்ம பகுதியை ஆண்ட தமிழ் மன்னர்கள், நம்மளோட சுதந்திர போராட்ட வீரர்கள், இவங்களையெல்லாம் வந்து நம்ம கொண்டாடணும். இங்க பாருங்க, 192 292 தெரியலீங்க, அந்த அளவுக்கு வந்து நம்பர்ஸ் கூட மராத்தியில தான் இருக்கு. 192 ருபீஸ்ங்க. ஏன்னா வந்து 105 கிலோமீட்டர்ஸ் நமக்கு சாம்பாஜி நகர்ல இருந்து அஜந்தா கேவ்ஸ் போறதுக்கு. இங்க போட்டிருக்கு பாருங்க, அவுரங்காபாத் வெல்கம்ஸ் G20 டெலிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் சாம்பாஜி நகர்னு பேரு மாத்தினாலும் இன்னும் சில பக்கம் எல்லாம் வந்து 2 நேமும் தான் யூஸ் பண்றாங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரிக்டா சாம்பாஜி நகர்னு யூஸ் பண்றாங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் யூஸ் பண்ணும்போது மட்டும் பாத்தீங்களா, ஒவ்வொரு சமயம் சாம்பாஜி நகர்னு ஒவ்வொரு சமயம் அவுரங்காபாத்னு யூஸ் பண்றாங்க. ஸோ என்னதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ணாலும் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் அவங்களோட மராத்தி தேசியத்துல செம்ம உறுதிப்பாடோட இருக்காங்க. அது நாம டிராவல் பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு. அவங்க எப்படி கொண்டாடினாங்க சத்ரபதி சிவாஜி அவர்களோட பிறந்த நாளன்னு பார்த்ததுக்கு அப்புறமே நான் தெரிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, ஃபுல்லா ரோட்ல கொடியா இருக்கு பாருங்க. ஸோ இங்க வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க மராத்தி கல்ச்சருக்கு. அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம ஊர்லயும் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். தமிழ் தேசியம் நான் திருப்பி சொல்றது வந்து ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவோ தேர்தல் நோக்கத்துக்காகவோ கிடையாது. அது வந்து நம்மளோட வாழ்வுரிமை மக்களே. ஏன்னா அவங்கவுங்க ஊர்ல அவங்கவுங்க பகுதியை அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டுல இருந்தா தான் மதிப்பு. என்ன சொல்றீங்க? மத்த ஊருக்கு போய் நாம பெரிய ஆள்னு காட்டிக்க முடியுமா? அவன் தான் அங்க பெரிய ஆளா இருப்பான். நாம அவங்களோட ஒத்துறவா வாழ முடியும். இருக்கணும். வரவங்க நம்ம கூட ஒத்துறவா வாழலாம். நம்ம வரவே கூடாது, இங்க இருக்கவே கூடாது, நாங்க மட்டும்தான் இருக்கணும்னு செல்ஃப் சென்டர்டா பேசல. எல்லாரும் வாங்க, நல்லா இருங்க. ஆனா நம்ம மண்ணை ஆள்றது நம்ம மண்ணின் மகனா தான் இருக்கணும் அப்படிங்கறதுல நாம ரொம்ப உறுதிப்பாடோட இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளோட தமிழ் தேசியத்தை, நம்மளோட மொழிய, கலாச்சாரத்தை காப்பாத்திக்க முடியும். அப்படிங்கறத வந்து நான் மகாராஷ்டிரா பயணத்துல தாங்க கத்துக்கிட்டேன். இவ்வளவு நாளா நானும் வந்து ஒரு டைலம்மால தாங்க இருந்தேன். நம்ம அந்த பக்கம் சாயறது கரெக்டா இல்ல பேலன்ஸ்டா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா உலகம் அப்படி இல்லையே மக்களே. அன்பார்ச்சுனேட்லி தமிழர்கள் மட்டும் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு பெருந்தன்மையோட நினைக்கிறதெல்லாம் நல்லதுதான். பட் ஆனா வந்து நம்மளை சுத்தி இருக்கிற உலகம் வந்து ரொம்ப பொல்லாதது அப்படிங்கறத வந்து நாம தெரிஞ்சுக்கணும். பொல்லாததா இல்ல அவங்கவுங்க ஊர்ல அவங்கவுங்க தான் இருக்கணும்னு நினைக்கிற நினைப்போட அவங்க இருக்கும் போது நாமளும் நம்ம நிலத்தை பாதுகாக்கிறதுல ரொம்பவே
ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு கத்துக்கிட்டேன். ஏன்னா நம்மளோட பக்கத்து நாட்டுல இருக்கிற நம்ம மண்ணின் மைந்தர்கள் என்ன பாடுபட்டாங்க அப்படின்னு நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம் ஈழத்துல. ஸோ அதனால இப்ப நமக்கு இருக்கிற ஒரே நமக்கான மண்ணு அப்படின்னு இருக்கிறது நம்ம தமிழர் பகுதி, தமிழ்நாடு தான். ஸோ பாத்துக்கங்க மக்களே, சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஊரெல்லாம் சுத்துறேன், ஸோ சுத்திட்டு என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். அதுக்கு மேல உங்க விருப்பம். கிட்டத்தட்ட 55,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ பாருங்க, லாரிஸ்ல கார்ல அவங்க வீடுகள்ல எல்லா பக்கம் வந்து அவங்களோட மன்னரோட உருவப்படத்தை பொறிச்சு இருக்கிற மகாராஷ்டிரா கொடிங்க. ஸோ இதுக்கு மேல என்ன சொல்றது? ஸோ நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேல அதை திருப்பி சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டிக்கெட் முதற்கொண்டு என்னால நம்பரை கூட இப்போ உங்களுக்கு திருப்பி கரெக்டா எந்த ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினேன்னு சொல்ல முடியல. ஏன்னா நம்பர்ஸ் கூட மராத்தியில தான் எழுதியிருக்காங்க. அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும் மக்களே, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல, லாரியா வந்து கரும்பு போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பிளாக் காட்டன் சாயிலா இருக்கிற இடங்கள்ங்க. நல்லா விளைச்சல் நல்லா இருக்கிற இடங்கள். ஸோ நிறைய வந்து கரும்பு விவசாயம் பண்றாங்க. கரும்பு ஆலைகள் நிறைய இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா கோதுமை கல்டிவேஷன் பண்றாங்க, ரைஸ் கல்டிவேஷன் பண்றாங்க, கேஷ் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சோளம், கருது, இந்த மாதிரியான கேஷ் கிராப்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்றாங்க. ரொம்ப நல்லா ஃபெர்டைலா தாங்க இருக்கு இந்த பகுதிகள் எல்லாம். சாம்பாஜி நகர்ல இருந்து நம்ம அஜந்தா கேவ்ஸ் போற ரூட்டு நல்லா ஃபெர்டைலா தான் இருக்கு. நேத்து நம்ம எல்லோரா கேவ்ஸ் போனோமே, அந்த ரூட்டுமே வந்து நல்லா ஃபெர்டைல்டா தான் இருந்துச்சு. கொஞ்சம் மலைப்பகுதிகளா இருந்துச்சு. அழகா மலையடி வரத்துக்கு கீழே பியூட்டிஃபுல்லான கிராமங்கள் எல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. ஏன்னா நம்மளை விட இவங்க வந்து வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம்ல, அதனால ஆப்வியஸ்லி வந்து இவங்களோட ஊர்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் இந்த டஸ்ட் பொல்யூஷன், இந்த குப்பைகளை எல்லாம் கம்மி பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஊரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே மக்களை, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அஜந்தா போற வரைக்குமே வந்து மகாராஷ்டிராவோட இன்டீரியர் பகுதிகளை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சுக்கிட்டே தான் போறேன். ஓகேவா? வாங்க பயணிப்போம். மக்களே, நம்ம சாம்பாஜி நகர்ல இருந்து
அஜந்தா கேவ்ஸ் போற வழியில பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான டவுன்ஸ் இருக்குங்க. பூலாம்பரி அப்படிங்கிற ஊரு, அதுக்கப்புறம் சில்லோடு. இந்த ரெண்டு ஊரையும் தாண்டிட்டா அதுக்கப்புறம் அஜந்தா தான். ஸோ நேம்ஸ் எல்லாம் ரேஞ்சா இருக்குன்னு இது கேட்காதீங்க, அப்படிதான் இருக்கு. ஓகேவா, பூலாம்பரி சில்லோடு. ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட 3 ஹவர் ஆகும் நமக்கு. ஏன்னா 105 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துல இருக்குங்க. நீங்க கார்ல போனாவே வந்து கிட்டத்தட்ட 1.5 2 ஹவர்ஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ ரோடு ஃபெசிலிட்டி ஆனா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஹைவே நல்லா இருக்கு. எல்லோரா கேவ்ஸ் போறப்பவும் வந்து ரோடு நல்லாவே இருந்துச்சு. நம்ம அஜந்தா கேவ்ஸ் போற ரூட்டுமே நல்லா இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்துட்டு நீங்க சாம்பாஜி நகர்ல ஸ்டே பண்ணிட்டு அஜந்தா எல்லோரா போகணும்னா ரோட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகேவா, ஸோ அஜந்தாவோட ஓப்பனிங் டைம் வந்து காலையில 9 AM. எல்லோரா கேவ்ஸ் நல்லா ஏர்லி மார்னிங்கே ஓபன் பண்ணிடுறாங்க. 6 மணிக்கெல்லாம் ஓபன் பண்ணி ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்கு. வேற அஜந்தா கேவ்ஸ் வந்து காலையில 9 மணிக்கு தான் ஓபன் பண்றாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் 5:30 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மண்டே அன்னைக்கு லீவு. ஸோ அது கவனத்துல வச்சுக்கோங்க. எல்லோரா வந்து டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு லீவு. ஸோ இது ரெண்டையும் மனசுல வச்சுக்கோங்க. அஜந்தாக்கு வந்து திங்கக்கிழமை ஹாலிடே, எல்லோராக்கு வந்து டியூஸ்டே ஹாலிடே. ஸோ அதை மனசுல வச்சுட்டு உங்களோட டிராவலை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் மேப்ஸ் எல்லாம் போட்டா ஈஸியா டிராவல் பண்ணிடலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரூட் எல்லாம் கிடையாது. ஒரே ஸ்ட்ரெயிட் ஹைவே தான். ஸோ எங்கேயும் வந்து நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எல்லோரா கேவ்ஸ் வந்து நம்ம நேத்து பார்த்த அந்த vlog பார்க்காம இருந்தா பாருங்க, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்குங்க. நான் அசந்து போய் அப்படியே மெய் சிலிர்த்து போய் இருந்தேன் நேத்தெல்லாம். ஏன்னா அங்க வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்கல்ப்சர்ஸ்ங்க. ஹிந்து சமயத்தோட குகைகள், புத்திஸ்ட் சமயத்தோட குகைகள், ஜெயினர்களோட குகைகள் அன்பார்ச்சுனேட்லி நம்ம பார்க்க முடியல. ஏன்னா அது மலை மேல இருந்துச்சு. அங்க போறதுக்கான அந்த எலக்ட்ரிக் கார் சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா 6 மணி ஆயிடுச்சு. நம்ம மதியம் தான் போனோமா, அதனால ஃபுல்லா டைம் கிடைக்கல. பட் நம்ம ஏன்னா அது ஒரு 4 குகை தான், மத்த இருக்கிற கிட்டத்தட்ட 30 குகை பார்த்தோங்க. அந்நியாயத்துக்கு இருந்துச்சுங்க. ஸோ ஒரு சமய நல்லிணக்கம் வந்து அந்த காலத்திலேயே இருந்திருக்குங்க. கலாச்சூரி டைனாஸ்டி ராஷ்டிரகூட்டா பீரியட்ல தான் வந்து பெரிய லெவல்ல அதை விரிவுபடுத்தியிருக்காங்க அந்த குகைகளை. ஸோ இந்த அஜந்தா குகைகள் வந்து அதுக்கு முன்னாடி காலங்கள்லயே நம்ம எல்லோரா கேவ்ஸ் வந்து 5th செஞ்சுரியில இருந்து ஒரு 10th செஞ்சுரி வரைக்கும் கட்டியிருக்காங்கன்னா, அஜந்தா கேவ்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி 2வது செஞ்சுரியில இருந்து 6வது செஞ்சுரி அப்பவே வந்து கட்டிட்டாங்க. அப்பெல்லாம் வந்து புத்திசம் தான் வந்து பெரிய லெவல்ல இருந்திருக்குங்க. ஸோ அதனால அஜந்தா கேவ்ஸ் ஃபுல்லாவே வந்து புத்திஸ்ட் கேவ்ஸ் தான். அங்க வேற சமயங்களோட குகைகள் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அங்க அஜந்தா கேவ்ஸ்ல நம்ம புத்திஸ்ட் மாங்க்ஸ் எப்பவுமே வந்து ஒரு தனியா செக்லூடடான ஒரு ரீஜன்ல போய் தானே அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சோ அதனால அங்க இருக்கிற அஜந்தா, இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற அஜந்தா கேவ்ஸ்ல இருக்கிற குகைகள் எல்லாமே ஒன்னா வந்து புத்த விகாரங்கள், அதாவது நம்ம மடங்கள்னு சொல்லுவோம்ல இந்து சமயத்துல, அந்த மாதிரி புத்தர்களுக்கு வந்து விகாரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, மொனாஸ்ட்ரிஸ். அதுக்கப்புறம் சைத்யா ஹால்ஸ்ன்னு இருக்குமா, அவங்க பிரேயர் மெடிடேஷன் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, சோ அதுக்கான ஹால்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயினா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கறக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாட்டகா டேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புத்தரோட பாஸ்ட் லைஃப்ஸ், புத்தர் வந்து நிறைய புத்தர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி வந்து விஷ்ணுக்கு வந்து 10 அவதாரம் இருக்கோ அது மாதிரி நிறைய புத்தர்ஸ் வந்திருக்காங்க, ஒரு புத்தா இல்ல. அதனால புத்தரோட முன் ஜென்மத்தோட அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இதிகாசம் மாதிரி எழுதியிருக்காங்க. ஓகேவா, புத்திசம்லயும் அந்த மாதிரி இதிகாசங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய மியூரல் பெயிண்டிங்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாம அஜந்தா போயிட்டு இருக்கிற வழியில ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கும். இது பூலாம்பரியா சில்லோடா அப்படின்னு கரெக்டா தெரியல. ஏன்னா ஃபுல்லாவே எல்லாம் உங்களுக்கு மராத்தியில எழுதியிருக்காங்க, இல்ல ஹிந்தியில எழுதியிருக்கிறாங்க. ஹிந்தி தெரிஞ்சா ஓரளவுக்கு நாம படிச்சிடலாங்க. மராத்தியும் ஓரளவுக்கு வந்து ஹிந்தி மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ நாம இங்க ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்கிட்டோங்க. நல்லா டைம் பாஸ்க்கு குறிச்சுக்கிட்டே போலான்னு. வாயு நவனவன்னு இருக்கு. காலையில நம்ம ஒரு பிளாக் டீ மட்டும் குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம காலங்காத்தால பஸ் பிடிச்சா தாங்க கரெக்டா ஓப்பனிங் டைம்ல நம்ம வந்தா தான் நம்ம அஜந்தா பார்த்துட்டு திருப்பி நம்ம சாம்பாஜி நகர் வரணும். ஏன்னா 3 மணி நேரம் டிராவல் அல்ல. எல்லோராக்கு ஒரே 1 மணி நேரத்திலேயே வந்துட்டோம். பட் ஆனா அஜந்தாக்கு வந்து 3 மணி நேரம் டிராவல். அதனால நம்ம சீக்கிரமாவே கிளம்பியாச்சு.
பண்ணியாச்சு. ஸோ அப்படியே குறிச்சுக்கிட்டே வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா. நான் மற்ற வீடியோஸ் ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்ததுல நிறைய கடைகள் எல்லாம் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தேன். அதனால பிரேக்ஃபாஸ்ட் அங்க போய் அஜந்தால போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாம கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. ஏன்னா அஜந்தா கேவ்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் போலங்க. நம்ம மெயின் ஏரியா என்ட்ரன்ஸ்ல இருந்து அங்கிருந்து ஷட்டில் பஸ்ல உள்ளுக்குள்ள ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் கூட்டிட்டு போவாங்களாம் மலைக்குள்ள இருக்கிற கேவ்ஸ். அப்படிங்கிறதுனால எல்லோரா வந்து ரோடு மேலேயே இருக்கும். அழகா நம்ம பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி அழகா நம்ம உள்ள போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளுக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வேற இங்க வந்து அந்த மாதிரி கிடையாது. அதனால நம்ம கொஞ்சம் ஏர்லியாவே கிளம்பியாச்சு. ஸோ இந்த டவுன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. அநேகமா வந்து இது சில்லோடு டவுனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்ல பூலாம்பரி அப்படின்னு சொன்னால அந்த டவுனா இருக்கணும். ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ பாருங்க நம்ம மகாராஷ்டிராவோட டவுன் எல்லாம் இப்படிதாங்க இருக்கு. காலங்காத்தால டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா, டைம் அரௌண்ட் 7:30 ஆகுதுங்க. இன்னும் வந்து கடைகள் எல்லாம் ஓபன் பண்ணல. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து 6 மணிக்கெல்லாம் எல்லாரும் கடை எல்லாம் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. டீ கடைங்கெல்லாம் 4 மணிக்கே ஓபன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெகுலர் ஷாப்ஸ் எல்லாம் 6 மணி 7 மணிக்கெல்லாம் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்க வந்து சாயா கடைகள் மட்டும்தாங்க இருக்கு, வேற எந்த கடைகளுமே வந்து இன்னும் ஓபன் பண்ணல. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு லைஃப் ஸ்டைல் மகாராஷ்டிரால. ரொம்ப மோசமாலாம் இல்லைங்க. ரொம்ப இன்டீரியர் நார்த் எல்லாம் போனா இருக்குமே அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ரோடு கண்டிஷன்ஸ் ஆகட்டும், டவுன் சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டவுன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் டஸ்ட் பொல்யூஷன் அண்ட் கிளீன்லினஸ் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது கொஞ்சம் டேக் கேர் பண்ணாங்கன்னா மகாராஷ்டிராவும் நம்ம ஊர் மாதிரியே சவுத் மாதிரியே கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே, நம்ம சாம்பாஜி நகர்ல இருந்து கிளம்பி பூலாம்பரி தாண்டி சில்லோடு தாண்டி நாம ஆல்மோஸ்ட் அஜந்தா கேவ்ஸ் பக்கத்துல வந்தாச்சுங்க. அந்த மலைகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அஜந்தா கேவ்ஸ் இருக்கிற மலைகள் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அப்படியே விவசாய நிலங்கள் பாக்குறதுக்கே வந்து கண் கொள்ளா காட்சியா இருக்குங்க. இன்னும் கரெக்டா 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கு அஜந்தா கேவ்ஸ்க்கு. ஸோ இனிமேல் வர்ற ரூட் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் கேவ்ஸ் பக்கத்துல போகணுன்னே கடைசி ஒரு 5 கிலோமீட்டர்
கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம காட் செக்ஷன்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. இது பாருங்க, இதெல்லாம் இன்டீரியர் கிராமங்களுக்கு போற எம்எஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் மக்களே. ஃபுல்லா அப்படியே சிவாஜி மகாராஜாவோட கொடிகளோட நம்ம மகாராஷ்டிராவோட கிராமப்புறங்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா, மராத்திய தேசம். ஸோ மக்களே சூப்பரா ஒரு சாங் வைப் பண்ணிட்டே வந்து ரிமைனிங் இருக்கிற ரூட்டை நாம டிராவல் பண்ணுவோம் வைப் பண்ணிக்கிட்டே. ஸோ ஆப்வியஸ்லி இளையராஜா அவர்களோட மியூசிக் தான். ஸோ இது உங்களுக்காக. கஜுராஹோ கனவிலோர் சிற்பம் கண்ணில் மிதக்குதே, அறியாத மனதிலே ரகசிய வாசல் திறக்குதே, மெல்ல மெல்ல இரவில் திறனதீந்தனா துள்ளுகின்ற பொழுது இனிய கீர்த்தனா, நான் உன்னுள்ளே சிறையின் மொழிகளை பழகலாம். கஜுராஹோ கனவிலோர் சிற்பம் கண்ணில் மிதக்குதே, அறியாத மனதிலே ரகசிய வாசல் திறக்குதே, மெல்ல மெல்ல இரவில் திறனதீந்தனா துள்ளுகின்ற பொழுது இனிய கீர்த்தனா, நான் உன்னுள்ளே சிறையின் மொழிகளை பழகலாம். என் தேகம் முழுவதும் மின்மினி ஓடுதே, மாயங்கள் செய்கிறாய் மார்பினில் சூரியன் காயுதே, பூவினுள் பனித்துளி தூறுதே, பனியோடு தேன்துளி ஊறுதே, காமனின் வழிபாடு உடலினை கொண்டாடு, தீபம் போல் என்னை நீ ஏற்று, காற்றோடு காற்றாக அந்தரங்க வழி திறக்கலாம். கஜுராஹோ கனவிலோ சிற்பம் கண்ணில் மிதக்குதே, அறியாத மனதிலே ரகசிய வாசல் திறக்குதே, மெல்ல மெல்ல இரவில் திறனதீந்தனா துள்ளுகின்ற பொழுது இனிய கீர்த்தனா, நான் உன்னுள்ளே சிறையின் மொழிகளை பழகலாம். தீராத உன்னுடல் நெளிது வளைது மூழ்கவா, தண்டோடு தாமரை மூழ்கிடும் கைகளை ஏந்தவா, மேலாடை நீ என மேனியில் நான் உன்னை சூடவா, நீ தீண்டும் போதிலே மோகனராட்டினம் ஆடவா, பகலுக்கு தடை போடு இரவினை எடை போடு, எங்கே நான் என்று நீ தேடு, ஈரங்கள் காயாமல் இன்பராக மழை பொழியுது. கஜுராஹோ கனவிலோர் சிற்பம் கண்ணில் மிதக்குதே, அறியாத மனதிலே ரகசிய வாசல் திறக்குதே, மெல்ல மெல்ல இரவில் திறனதீந்தனா துள்ளுகின்ற பொழுது இனிய கீர்த்தனா, நான் உன்னுள்ளே சிறையின் மொழிகளை பழகலாம். கஜுராஹோ கனவிலோர் சிற்பம் கண்ணில் மிதக்குதே, அறியாத மனதிலே ரகசிய வாசல் திறக்குதே, மெல்ல மெல்ல இரவில் திறனதீந்தனா துள்ளுகின்ற பொழுது இனிய கீர்த்தனா, நான் உன்னுள்ளே சிறையின் மொழிகளை பழகலாம். கஜுராஹோ மக்களே, நம்ம இளையராஜா அவர்களோட மியூசிக்ல ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் பாடினதுங்க செம்ம சூப்பரான சாங். இல்ல, ஒரு நாள் ஒரு கனவு அப்படிங்கிற படத்துல இந்த சாங்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங்கு. அப்படியே சூப்பரா வந்து இந்த கஜுராஹோ கான்செப்ட், நம்ம சிற்பக்கலைகள் இருக்கும்ல, சிற்பக்கலைகளுக்கு பேரு போன கஜுராஹோவை அப்படியே வந்து இந்த ரொமான்டிக் சாங்கோட ரொமான்டிக் மூடோட இணைச்சது வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ தமிழ்
கண்களுக்கு அழகு சேர்க்கிறது வந்து இந்த மாதிரி கவிதை வரிகளும் நம்ம இளையராஜா அவர்களோட மியூசிக்கும் தான். என்ன சொல்றீங்க? ஸோ மக்களே, நம்ம அஜந்தா டவுன் தாண்டி நம்ம மலைகள் மேல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. காட் செக்ஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மலைகளுக்குள்ள இருக்கிற ஒரு இன்டீரியர் ஏரியாஸ்ல தாங்க நம்ம அஜந்தா கேவ்ஸ் இருக்கு. பாருங்க, நம்ம புத்திஸ்ட் சாமியார்கள் வந்து அந்த காலத்துல இருந்து எவ்வளவு செக்லூடடான ரீஜனுக்குள்ள போய் நம்ம ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அப்படியே செக்லூடடா போயிட்டு தாங்க அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்கள பிராக்டிஸ் பண்றதே பாத்தீங்கன்னா விபாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. மனச ஒண்ணு இல்லாம சூன்யத்துக்கு கொண்டு வர்றது தான் வந்து அவங்களோட டார்கெட்டா இருக்கும். அதனாலயே வந்து அவங்க இந்த மாதிரி இடங்களை சூஸ் பண்ணுவாங்க. சவுத் இந்தியாலயும் நிறைய இந்த சமணர் குகைகள், புத்தர் விகாரங்கள் எல்லாம் இருக்கு. மதுரைக்கு பக்கத்துலயே வந்து நிறைய சமணர் படுக்கைகள் எல்லாம் இருக்கு. மோஸ்ட்லி வந்து புத்தர் சமணர்களோட பிராக்டிஸ் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஸோ செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்குங்க அஜந்தா கேவ்ஸ் பாக்குறதுக்கு. நிறைய ஹிஸ்டரியில படிச்சது இப்போ நேர்ல பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்களுக்கும் விர்ச்சுவலா சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். மக்களே, நம்ம சாம்பாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அஜந்தா ரீச் ஆயாச்சுங்க. நம்ம லால்பரி பஸ்ல கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் சாம்பாஜி நகர்ல இருந்து. வெல்கம் டு அஜந்தா கேவ்ஸ் மக்களே. ஒரு ஹில்லோட அடிவாரத்துல தாங்க இருக்கு. இங்க பாருங்க, எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் எல்லாம் ரன் ஆகுது பாருங்க இந்த ஏரியால. மக்களே, இது வந்து சிவாகி பஸ்ஸஸ்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸா இருக்கிறதுனால வந்து இது சிவாகி. நார்மல் பஸ்ஸா இருந்துச்சுன்னா சிவாகின்னு சொல்லுவாங்க. சிவாகி பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிவாகி சிவனேரி எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்இடிசி டீலக்ஸ் பஸ்ஸஸ் மாதிரி. நம்ம ஊர்ல டிஎன்எஸ்டிசி எஸ்இடிசின்னு 2 வகையா பஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பிரீமியம் பஸ்ஸஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாம்பாஜி நகர் அவுரங்காபாத் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம அஜந்தா கேவ்ஸ் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம நினைச்சே பார்க்க முடியாத இடங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சுத்தி பார்க்கறது இருக்கே, அது வேற லெவலான த்ரில்லுங்க. மகாராஷ்டிரால எங்கேயோ சுத்திட்டு இருக்கோம் பாருங்க நம்ம. சூப்பரா நம்ம அஜந்தா கேவ்ஸ் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அஜந்தா கேவ்ஸ் ஃபுல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோ தான் போட போறேன். ஸோ இது ஒரு பெரிய ஏரியாங்க. ஸோ இங்கிருந்தே வந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் போகணும். ஸோ உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, ஆர்கிடெக்சர் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிறேன். ஸோ நம்ம சாம்பாஜி நகர்ல இருந்து அஜந்தா கேவ்ஸ் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ் ஜர்னி. வீடியோ மறக்காம வீடியோ மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். Until then, take care and cheers from Ajanta Caves, மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.